இன்றைய தியானம். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். சங்கீதம் 71:23. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிறார், நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்று. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்று கர்த்தருடைய பரிசுத்த நாள். இந்த நாளிலே நாம் எல்லோரும் குடும்பமாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். கடந்து சென்று பாடி துதித்து ஆவியோடும் உண்மையோடும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நாம் தொழுது கொள்ளப் போகிறோம். சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலேயே நாம் பாடும்பொழுது நம்முடைய உதடுகளும் கர்த்தரால் மீட்கப்பட்ட நம்முடைய ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அதற்காகத்தான் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 35:10 தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். மனவாட்டி சபைக்கு இந்த ஏசாயா 35 தேவனாகிய கர்த்தர் எழுப்புதலுக்குள்ளாய் உயிர் மீட்சிக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அவளோடு கூட இந்த அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஆனந்த களிப்போடு கூட கர்த்தரால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனமும் ஆலயத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். அவரை பாடி துதிக்க வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும். முழு உள்ளத்தோடு கூட. பிரியமானவர்களே, நம்முடைய நாவு மாத்திரம் கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட அவரையே நாம் துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதிலே அவர் பிரியம் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 63 தாவீது எழுதும் பொழுது, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என்று எழுதுகிறார். இது யாரோ சொல்லி கொடுத்து வருகிறது அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றும் வாக்கியம் அது கர்த்தருடைய ஈவு. அது கர்த்தருடைய கிருபையினால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பொக்கிஷம். பிரியமானவர்களே, 104 சங்கீதம் 33 கூட சங்கீதக்காரன் எழுதும் பொழுது, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு ஆலயத்துக்கு கடந்து செல்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள கடந்து செல்ல போகிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ளே ஒரு உயிர் மீட்சியை கொடுக்க போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாள் லூக்காவின் சுவிசேஷம் 1:46-47 ஆகிய 2 என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிறார்கள். உண்மையாகவே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூற வேண்டும். இந்த அனுபவம் எனக்கு இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா இன்னைக்கு கேளுங்க. பிரியமானவர்களே, ஏசப்பா, என் ஆத்துமா என் ஆவி எப்படி மகிழணும், எப்படி களி கூறணும், அந்த அனுபவத்தை எனக்கு கற்றுத்தாரும், அந்த அனுபவத்தை எனக்கு தாரும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, இந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் தருவார். 103 சங்கீதம் 4 தாவீது எழுதும் பொழுது எழுதுகிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினவருக்கு நீ பாடல் பாடி துதித்து ஆராதனை செய்ய வேண்டும். உன் ஆத்துமாவை அழிவுக்கு விலக்கி மீட்டாரே. சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தகப்பனே, தாயே, கடந்த வாரம் முழுவதும் உலகத்திற்குள் கடந்து சென்று வேலைக்காக அல்லது வேற எந்த காரியத்துக்காக ஊழியத்துக்காக கடந்து சென்றாலும் கூட நம்முடைய ஆத்துமாவை எந்த விதமான அழிவுக்கு நேராக சத்துரு கொண்டு செல்லாதபடிக்கு நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபை இரக்கங்களினாலும் முடிசூட்டினவருக்கு நாம் துதித்து பாடி மகிமை செலுத்த போகிறோம். ஆதியாகமம் 48 16 யாக்கோபு
யோசேப்பை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி யோசேப்பினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்து. ஆமெனக்கண்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி நம்மை மீட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாமும் துதித்து மகிமைப்படுத்தலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலே நாங்கள் திருச்சபை ஆராதனைக்கு கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் பாடும் பொழுது எங்கள் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட எங்கள் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழத்தக்கதான ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங்கை இப்பொழுதே எங்களுக்கு கொடுப்பீராக. நாங்கள் இந்த வார்த்தை வாசித்து தியானிக்கும் பொழுது எங்களுக்கு தருவீராக. நாங்கள் உயிரோடு இருக்கும் மட்டும் எங்கள் கர்த்தரை நாங்கள் பாடி எங்கள் தேவனை நாங்கள் கீர்த்தனம் பண்ணும் அபிஷேகத்தை எங்களுக்கு தாருமப்பா. அன்னை மரியாளை போல எங்கள் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். எங்கள் ஆவி எங்கள் இரட்சகராகிய தேவனில் களி கூறட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு செய்த நன்மைகள், எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்ட எல்லா நன்மைகளையும் நினைத்து மனதார நாங்கள் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே குறிப்பாய் உலகம் அனைத்திலும் இந்திய தேசத்திலே தமிழகத்திலே நடைபெற போகிற திருச்சபை ஆராதனைகளிலே ஆண்டவரே நீர் வருவீராக. நாங்கள் பாடும் பொழுது, நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, வாசித்து தியானித்தது படியே நாங்கள் போற்ற புகழ ஆராதிக்க எங்களுக்கு வேண்டிய புது எண்ணெய் அபிஷேகத்தை இந்த காலையில் கொடுத்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை நடத்துகிறவர்களை நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தி கொடுக்கிற எங்கள் ஊழியர்களை நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய விலையேற பெற்ற அபிஷேகத்தினால் ஆண்டவர் அவர்கள் மூலமாய் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனைகளுக்கும் ஆராதனை நடத்துகிற ஊழியர்களுக்கும் கலந்து கொள்கிற விசுவாச மக்களுக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்ருவின் கோட்டைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அதமாக்கி போடுகிறோம். உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென்.